சமூகத்தினிடையே வேலை செய்து கொண்டிருக்கும் நான் நினைப்பற்று இருப்பது எப்படி? நான் ஒரு சமுதாயத்துல ஒரு சாதாரண ஒருத்தன். நீங்க நினைப்பற்று எண்ணங்களற்று இருங்கன்றீங்க. அது எப்படி என்னால் இருக்க முடியும் வேலை செஞ்சுக்கிட்டு அப்படிங்கிற உடனே பகவான் சொல்றார், உடலோடு நம்மை பிணைத்துக் கொண்டு சமூக நடுவே இருக்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் என்று கருதுகிறோம். ஆனால் உடல் நாமா? ஆழ்ந்த தூக்கத்தில் உடலற்று இருக்கிறோம். அதனிடையே கனவொன்று தோன்றுகிறது. அப்போது கனவு உடலை நாமாக கருதி விவகரிக்கிறோம். நனவுடலை நாமாக கருதி உழல்வதும் அதை போன்றதோர் மனோமய தோற்றமே. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. உடலோடு நம்மை பிணைத்துக் கொண்டு இந்த உடம்ப நான் என்று நினைத்துக் கொண்டு பந்தப்படுத்திக் கொண்டு நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், என்னால் இதை செய்யப்பட்டது, அது செய்யப்பட்டது, எனக்கு இந்த பொறுப்பு இருக்கிறது, இந்த செயல் இருக்கிறது என்று பலவிதமான ஒரு பந்தத்துக்குள் மாட்டிக்கொண்டு இருக்கின்றோம். உண்மையில நம்ம ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறோமானா கிடையாது. கனவுல இருக்கிறோம்னா அங்க ஒரு உடம்பு எடுத்துட்டு அங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நினைவுக்கு வந்தா இங்க ஒரு உடம்பு எடுத்துட்டு இங்க ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதுதான் இங்க சொல்றாரு. நனவுடலை நாமாக கருதி உழல்வதும் அதை போன்றதோர் மனோமய தோற்றமே. கனவு போல இதுவும் ஒரு மனோமய தோற்றம் தான். இதுல ஒண்ணு நீங்க சிரமப்படுத்திக்க ஒண்ணும் கிடையாது. இது நிஜமல்ல என்பதை தான் சொல்றாரு. அனைத்தும் மித்யா, மாயை என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் பகவான் வலியுறுத்துகிறார். இந்நிலைமையில் உண்மை யாதெனில் நனவிலும் கனவிலும் இரண்டுமற்ற உறக்கத்திலும் ஒரே தன்மையாக தொடர்ந்து இருப்பதே நம் நிஜஸ்வரூபம். இது ஒரு ஆழமான ஒரு சப்தம். கனவிலும் நனவிலும் ஆழ்ந்த இரண்டுமற்றன அது கனவு நனவு இரண்டுமற்ற ஆழ்ந்த தூக்கத்திலும் எது ஒன்று நிரந்தரமாக தொடர்ந்து இருக்கின்றதோ அதுதான் நம் நிஜஸ்வரூபம், அதுதான் சாட்சி ஸ்வரூபம். விட்னஸ் எது அனைத்தையும் ஜாக்கிர சொப்ன சுசுப்தி மூணையும் எது சாட்சியாக பார்க்கிறதோ அதுதான் கான்சியஸ்னஸ், அதுதான் நான், அதுதான் ஆன்மா, அதுதான் பிரம்மம், அதுதான் பரமாத்மா. போதுங்களா? பிற யாவும் தோன்றி மறைவன. அதை தவிர மற்றது எல்லாமே அப்பியர் ஆகி டிசப்பியர் ஆகக்கூடிய ஒரு சினிமா காட்சிகள் போல, திரை போல அப்படின்றார். சினிமா காட்சிகள் போன்ற விஷயம்தான் அப்படிங்கிறார். நம் நிஜஸ்வரூபத்தின் மீது தோன்றி மறையும் நிழல்களே நனவும் கனவும். நம்மளுடைய உண்மையான சொரூபம் என்னன்னா ஆன்மா. அந்த ஆன்மா மேல தோன்றி மறையக்கூடிய ஒரு காட்சிகள் தான் இந்த வாழ்க்கைன்ற இந்த நனவு வாழ்க்கை, கனவு வாழ்க்கை. இது எல்லாமே என்னது? ஆன்மா மேல நடக்கக்கூடிய ஒரு காட்சி தோற்றங்கள் தான் அப்படிங்கிறாரு. நிழல் போல, நிழல்களே அப்படிங்கிறாரு. ஷேடோவான விஷயம் தான், உண்மை கிடையாதுங்கிறாரு. நம்மை நாம் விட மாறாத அடிப்படையாம் நம்மை நாம் விடாது இருந்தால் எத்தோற்றங்களாலும் சற்றும் சலனமுறோம். இப்ப ஞானி எல்லாத்துக்கும் ஆதாரமான கான்சியஸ் நானும் நினைக்கிறனால அதுக்கு மேல நடக்கக்கூடிய இந்த ஜாக்கிர சொப்ன சுசுப்திங்கிற இந்த எந்த விளையாட்டுக்கும் தன்னை சம்பந்தப்படுத்திக் கொள்ளாதனால அவன் நிம்மதியா இருக்கிறான். நம்ம என்ன பண்றோம்? ஆதாரமா இருக்கக்கூடிய கான்சியஸை விட்டுட்டு மேல காட்சி பிழை என்று சொல்லக்கூடிய ஜாக்கிர சொப்ன இதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு அதை நானும் நம்ம நினைக்கிறதுனால துக்கத்துல விழுந்துகிட்டே இருக்கிறோம். அதுதான் இங்க சொல்றாரு, எத்தோற்றத்தினாலும் சற்றும் சலனம் இல்லாத அந்த நிலையில நாம இருக்கணுங்கிறாரு. போவதும் வருவதும் பல்வகை விவகாரங்களில் ஈடுபடுவதும் உடலும் மனமுமே. போவதும் வருவதும் பல்வேறு செயல்கள் விவகார வாழ்க்கையில ஈடுபடுவதும் இறப்பதும் பிறப்பதும் இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபடுவதும் எல்லாமே என்னது? உடம்பு மனசு தானே தவிர ஆன்மா இதுல ஈடுபடுறது கிடையாது. ஆன்மாவுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அப்ப நான் செய்யறேனே வாழ்றேனேங்கிறது உடம்பு மனசு, அது அதனுடைய உபாதிகளுடைய இயக்கம். நேத்து கிளாஸ்ல பார்த்தோம்ல, உபாதி அதனுடைய தர்மத்தின்படி இயங்குகிறது. மனம் அதுக்கு எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கோ அது இயங்குகிறது. உடம்பு எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறதோ அது ஒரு குறிப்பிட்ட காலம் தோன்றி இருந்து வளர்ந்து தேய்ந்து மறைகிறது. அது அதனுடைய தர்மம். மனம் எண்ணங்களை உற்பத்தி பண்ணி உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு கொண்டு அது பல உணர்வு சுகங்களை ஆட்படுவது அதனுடைய சுபாவம், எண்ணங்களை உற்பத்தி பண்ணுவது. என்னுடைய சுபாவம் இது எல்லாத்தையும் சாட்சியா பார்ப்பது. சாட்சி சொருபமான ஆத்மா தான் நானே தவிர மனம் நான் அல்ல, உடம்பு நான் அல்ல என்று இருப்பவன் தான் நான் என்று இருக்கணும் நாம. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்னா, அது எதுனே எனக்கு தெரியாதுங்க, நான் உடம்பு மனசு, எனக்கு வலிக்குது எனக்கு வலிக்குது, எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு துக்கமா இருக்கு எனக்கு துக்கமா இருக்கு,
எனக்கு கவலையா இருக்கு, எனக்கு கோபமா இருக்கு, எனக்கு காமமா இருக்கு, எனக்கு பயம், இதெல்லாம் மனதனோட அட்டாச் ஆயிட்டு நான்ற உணர்வை கொண்டு போய் மைண்டோட ரொம்ப ஸ்ட்ராங்கா போல்ட் போட்டு வச்சுக்கிட்டு அதுல இருந்து விடுபடாம எனக்கு இப்படி நடக்குதே அப்படி நடக்குதே இது ஆயிடுச்சு அதாயிடுச்சுன்னு கதறோம். என்ன பண்றது? சோ பல்வகை விவகாரங்களில் ஈடுபடுவது உடலும் மனமுமே. நிரந்தர பிரஞையாம் நாமோ என்றும் ஓர் இயல்பாய் அமைதியாய் இருக்கின்றோம். சாட்சி சொரூபமான ஆத்மா எதனுடனும் ஈடுபடாமல் அமைதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. நல்லது.